வாழ்க்கையின் எதார்த்தம் வாழ்க்கையின் எதார்த்தம் ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள். ஆ நம்மளோட இருக்கிற பருவங்கள்லயே எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிடிச்சது வந்து இளமை பருவமா தான் இருக்கும். இல்லையா? அதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு அதிகமா பிடிக்கும். நெறைய நமக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யணும்னு நெனைப்போம். ஆ ரொம்ப இனிமையானதாக நம்மளுக்கு தோணும். ஆ ஆனா அதுக்கப்புறம் முதுமை காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்பவும் கொடுமையானது. ஆ ஒரு சிலர் இந்த எல்டர்லி பீப்பிள் இல்லாட்டி முதியவர்கள்லாம் பார்க்கும்போது, ஆ அவங்களோட இளமை காலத்துல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. ஆனா, இப்ப அவங்களால நடக்க முடியல. எந்த வேலைகளும் செய்ய முடியல. ஆ சரியா பேசக்கூட முடியல. சாப்பிட முடியல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, இந்த இளமை காலம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அந்த முதுமை காலம்னு ஒரு காலம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் வாழ்க்கையோட எதார்த்தம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஃபேஸ். இந்த இளமை காலம்ங்கிறது ஒரு ஃபேஸ். வாழ்க்கையோட ஒரு ஃபேஸ். அவ்வளதான். அப்படின்றத அந்த எதார்த்தத்த புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த அடுத்தவங்கள அழிக்கணும்னு நெனைக்கிறது, கெடுக்கணும்னு நெனைக்கிறது, கண்டபடி வாழ்றது, ஓவரா ஆட்டம் போடுறது, தப்பு செய்றது, இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கைய வந்து அழகாக்கிக்கணும், இனிமையாக்கிக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. இல்ல? நான் என்ன சொல்கிறேன்? உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.